தாலுகா சீந்திவய கிழக்கோட்டை. இது கிழக்கோட்டையில ஒரு திடீர்னு கேஸ் லீக் ஆகி தீ பிடிச்சிருச்சு. அது தீ பிடிச்சதுல ஒரு வீடு சுத்தமாவே எரிஞ்சு அந்த பக்கம் அது அப்படியே எரிஞ்சிருச்சு. சுத்தமா எந்த வாழ்வாதாரமே இல்லை அவங்களுக்கு. கம்ப்ளீட்டா அவங்க வீட்டுல இருந்த அனைத்து பொருள்களுமே எரிஞ்சு நாசமாயிருச்சு. பணம் அவங்க வச்சிருந்த ஒரு 50,000 ரூபாய், இப்ப அவங்க வச்சிருந்த நகைகள், குழந்தைகளுக்கு வச்சிருந்த ஒரு 6 பவுன் செயின், மூக்குத்தி, தோடு எல்லாமே எரிஞ்சிருச்சு. இதான் வீட்டு அவங்க உரிமையாளர். அவங்க வீட்டு கணவர் இறந்துட்டாங்க. பிள்ளைங்க தான் இருக்காங்க. இவங்க வாழ்வாதாரமே சுத்தமாவே எதுவுமே இல்லை. அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. அதனால தமிழக அரசு இவங்களுக்கு நிவாரணம் அளிக்கணும். இதுக்கான இழப்பீடுகளை செஞ்சு உங்களுக்கு வீடு ஒன்னு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும். மெயினா அவங்க குழந்தைகள் எல்லாமே இப்ப தங்குறதுக்கு எந்த இடமே இல்லை. இந்த இடம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்தது. எல்லாம் கம்ப்ளீட்டாவே எரிஞ்சிருச்சு. அதனால அவங்க இன்னைக்கு பாருங்க, அந்த போட்டிருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு தான் இருக்கு. சிலிண்டர் லீக் ஆகி தான் வெடிச்சது. இந்த சிலிண்டரை கூட பார்ப்போம். வீட்டுல வச்சிருக்க அரிசி, அவங்க நெல், விதைக்கு வச்சிருக்க நெல், விவசாயத்தை வச்சிருக்க நெல் எல்லாமே எரிஞ்சு நாசமாயிருச்சு. அதுக்காக தமிழக அரசு இவங்களுக்கு முறையான ஒரு நிவாரணத்தை அளிக்கணும். இதை கலெக்டர் முதற்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களும் சரி, இங்க இருக்க விஓ, தாசில்தார் எல்லாருமே இதுக்கு ஸ்டெப் எடுத்து இவங்களுக்கு ஒரு சரியான வாழ்வாதாரம் கொடுக்கணும். அவங்க குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சிருக்க எல்லா பொருளுமே கம்ப்ளீட்டாவே எரிஞ்சிருச்சு. இதுதான் அந்த எல்லா பொருளுமே எரிஞ்சது. பணம் ஒரு 50,000 ரூபாய் வச்சிருந்தது எல்லாமே கம்ப்ளீட்டா எரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்படியே ஹலோ 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 இல்ல ஃபுல்லாவே இந்த கிரைண்டர் உள்ள இருக்க எல்லாமே நெல் அந்த பக்கம் உள்ளதான் போயிட்டு நெல் அங்க இருக்கு, அரிசி அதெல்லாம் இருக்கு. ஆமா, இந்த இடம் தான் அவங்களுக்கு விதைக்கு உள்ள நெல், அரிசி, சாப்பாட்டுக்குள்ள அனைத்து பொருளுமே இங்க இருந்து சேதமாயிருச்சு. அந்த பக்கம் சிலிண்டர் எங்க கிடக்கு? எங்க சிலிண்டர் எங்க சிலிண்டர் எங்க இப்படி போயிட்டு வரையில எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாமே பதுக்கி போயிட்டு வேலைக்கு போயிட்டோம். புது வேலைக்கு போயிட்டு வரையில எதுவுமே இல்லை, சிலிண்டர் தான் லீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி பேசி பயமா பேசுங்க. அம்மா நிக்கிறேன் பேசுறேன். காலையில கூலி வேலைக்கு செய்ய போன வீட்டை கூட்டிட்டு 7 மணிக்கு கேஸ் லீக் ஆகி எப்படியோ வெடிச்சு நாங்க பாக்குறோம். தரமட்டமா எரிஞ்சு போய் அரை முறையமா இது பண்ணோம். பட்டா, ரேஷன் கார்டு எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும். சாப்பிடறது கூட வழி இல்லாம, போட்டுருக்க ட்ரெஸ் கூட வழி இல்லாம எல்லாம் தமிழ்நாடு முதல்ல ஏதாச்சும் பார்த்து உங்களுக்கு வீடு கட்டி தர மாதிரி கேட்கும். வாழ்வாதாரத்தை இன்னும் உயர்த்தி நாங்க இப்படியே சாகணும். சொல்லுங்க. பணம் மூச்சு பேசலாம் இருந்தா